ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் இப்போ கையில் வச்சுட்ருக்கக்கூடிய க்ரீம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பெட்னோவேட்-Cன்ற க்ரீம் வந்து ஃபேஸ் வந்து ஒயிட்னிங் ஆகிறதுக்காக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே நிறுத்திக்கோங்க. ஏ ஸோ இது வந்து தொடர்ந்து போடுறதுனால நிறைய வந்து சைட் எஃபெக்ட் வந்து அதிகமாக வரும். ஸோ என்னென்ன சைட் எஃபெக்ட் வருது, இந்த க்ரீம் எதுக்காக உண்மையாகவே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸோட ரிவ்யூஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம் க்ரீமு. இதனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 53 ருபீஸ் வரும், 53 ரூபா வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதை உள்ளே போட்டுடுறேன். ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேலை செய்யுது, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்டாமெத்தசோன். இந்த பீட்டாமெத்தசோன்ன்றது வருது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீராய்டு இன்க்ரீடியன்ட்டு. இந்த இன்க்ரீடியன்ட் என்னென்ன வேலை செய்யும் பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய கெமிக்கலை வந்து பார்த்திங்கன்னா சர்டன் கெமிக்கல் மெசேஜை வந்து பிளாக் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலியோகுயினோல். இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பாக்டீரியாஸை வந்து வளர விடாமல் தடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட பாக்டீரியாஸை வந்து கம்மி பண்ணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு அதை பற்றின வேலை மட்டும்தான். ஸோ இது வந்து ஃபேஸ் ஒயிட்னிங்காக போடலாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும், உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும்னு பார்த்தோன்னா, பர்னிங் எஃபெக்ட் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேஷன், அரிப்பு வந்துடும். அரிப்புலாம் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ், உங்கள் ஃபேஸில் போட்டிங்கன்னா பிம்பிள்ஸ் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இது எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து உங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்க இடத்த வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த க்ரீமை வந்து நைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. காலையில் வந்து திருப்பியும் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இதை ஏன் ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது, இதை ஃபேஸில் அப்ளை பண்ணால் என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ வாங்க. இது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்னால உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தான் மறையும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டான மாதிரி தெரியும். ஸோ இதை வந்து காரணமாக கொண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த க்ரீம் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது கண்டிப்பாக ஒயிட்னிங் க்ரீம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்னிங் க்ரீம் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா இது போடும்போதுமே தற்காலிகமாக மட்டும்தான் உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தெரியும். ஸோ இது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அது என்னென்ன சைடு எஃபெக்ட்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து தொடர்ந்து போடுறீங்க, தொடர்ந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ஒயிட் ஆகும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ போதும், உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போதும், இவ்வளோ ஒயிட்டாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நிறுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறுத்தும் போது தான் வரும். ஸோ என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது நீங்கள் முன்னே இருந்த கலரோட அதை விட வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகிட்டே வந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் நிறைய வந்துடும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து இரிட்டேஷன் அதிகமாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் அதிகமாகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியாது உங்களுக்கு. வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டு உங்களுக்கு ஒரு 50 ஏஜில் வரக்கூடிய சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா 40-50 ஏஜில் வரக்கூடிய சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா 30s உங்களுக்கு 30 வயசு ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் வந்து இந்த க்ரீமு போட்டதுனால சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சுருக்கம் ஃபேஸில் வந்துடும். ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ இன்னும் சிவியராக போயிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. யார் சொன்னாலும் அப்ளை பண்ணாதீங்க. உங்கள் டாக்டரை கேட்டுட்டு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் கொடுக்கக்கூடிய வந்து சஜஸ்ட். உங்களுக்கு ஒயிட்னிங் ஆகணும்னா டாக்டரை பாருங்கள். இல்லைப்பா எனக்கு ஒயிட்டும் ஆகணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாது, பின்னாடியும் சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுன்னா நிறைய நேச்சுரல் வழி இருக்குங்க. ஸோ நேச்சுரல் வழியில் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கு, ஒயிட் ஆகிறதுக்கு அல்லது பார்த்தீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து தெரியறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இருக்கும். இந்த க்ரீமெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்ட உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. உங்களுக்கு வந்து தோலில் வந்து அந்த சுருக்கம் வந்து வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வராது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆலோவேரா ஜெல் அது இயற்கையாக உருவாக்கப்படுற அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் நீங்கள் பூசிட்டே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சுருக்கம் வந்து வராது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் ஒர்க் ஆகும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் இந்த மாதிரி பெட்னோவைட் ப்ளஸ் வந்து வேறு என்ன ஸ்கின் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம் வருது, ஒயிட் ஆகிறதுக்கு நிறைய க்ரீம் வருது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நீங்களே கெடுத்துக்கிறதா அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு க்ரீமை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு இந்த பெட்னோவைட்-Cன்றது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இடத்துல வந்து போடக்கூடிய க்ரீமு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த க்ரீமை வந்து அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துங்க. கூடவே பெல் பட்டன், ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனும் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸோட ரிவ்யூஸ் போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.